சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்கிற பலரும் சில விஷயங்களில் ஸ்லிப் ஆகி தனது இமேஜை கெடுத்துக் கொள்வதுடன் மீண்டும் அந்த இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்குள் களைப்பாகி இளைப்பாகி விடுகிற நிலைமை தமிழ்நாட்டுக்கு புதுசில்ல. முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் பற்றி ஒரு சம்பவம் சொல்வார்கள். அவரே ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் அரசு வீட்டில் தங்கியிருந்தார்ல, அப்போது தனக்கு ஒரு டைப்ரைட்டர் மிஷின் வேணும் அப்படின்னு அரசுக்கு கடிதம் எழுதி பெற்றுக்கொண்டாராம். இத்தனைக்கும் அதன் அப்போதைய மதிப்பு சில ஆயிரங்களுக்குள்ளதான். கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகரும் எல்லாத்துக்கும் மேல் விஜயின் அப்பா என்கிற அந்தஸ்தில் இருக்கும் எஸ்ஏசி. சமீபத்தில் இவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதல்லவா, அப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சில தினங்கள் பெட் ரெஸ்டிலும் இருந்தார். இவருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கார்டை பயன்படுத்தி சுமார் 4 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவாக பெற்றுக்கொண்டாராம். இந்த 4 லட்சம் அவரை பொறுத்தவரை ஒரு பணமே இல்லை. ஆனால் இவர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியதை சற்று வியப்போடும் அதிர்ச்சியோடும் பகிர்ந்து கொள்கிறார்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த பிரமுகர்கள் சிலர். எலெக்ஷன் வருகிற இந்த நேரத்துல எதிரணியினர் கிளப்பிவிடும் பொய் பிரச்சாரமாக கூட இது இருக்கலாம். தகவல் வதந்தியாக இருந்தால் அதை விட சந்தோஷம் வேற என்னப்பா.